ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் ஜாய் டிவி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் பாஸ்டர் குணசேகரன், ஷெகினா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகினா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், வேளச்சேரி, சென்னை, புதிய 10, மர்ஃபுதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென். சோதுராம் 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 சோதுராம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும், இந்த நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்குள்ளாக, உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக, உம்முடைய கிருபாசன தண்டையில் கடந்து வரும்படியாக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால இந்த மாலை வேளையிலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வசனத்தை கேட்கும்படியாக
கூடி வந்திருக்கிறதான உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாக, உம்முடைய தழும்புகள் நிறைந்த கரங்களுக்குள்ளாக, உம்முடைய பரிசுத்த பிரசனத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உன்னுடைய கண் பார்வை மங்கினது நிமித்தம், உன் கண் பார்வையில் இருக்கிறதான அந்த பிரச்சனை போராட்டத்தின் நிமித்தம் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இப்படியாக நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் ஆண்டவர் கேட்டருளினார். ஆண்டவர் கேட்டறினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான அப்படிப்பட்டதான பிரச்சனை உள்ள நபர்கள் எந்த இடத்திலிருந்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எப்பொழுது தேவனுடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறது, அவருடைய தழும்புகள் நிறைந்த கரம் உங்கள் மேலே இறங்குகிறது. உங்கள் கண் பார்வையில் உள்ள கோளாறுகள், கண் பார்வையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், மங்கின தன்மையுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவராகிய தேவன் இந்த மாலை வேளையில மாற்றி போடுகிறார். இந்த மாலை வேளையில மாற்றி போடுகிறார். நீ சுகமாக்கப்படுகிறாய், நீ குணமாக்கப்படுகிறாய், நீ விடுதலை ஆக்கப்படுகிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். ஜெஹாதர ஹந்துரு பஹாந்துரு சிபினிரி பொனோ ஆக்கலா பொசிகேல ரகு சிகரி பஹாந்தர கதரா. முழங்கால்கள் உள்ளதான அந்த பந்து கிண்ண மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 முழங்கால்களிலும் உனக்கு தேய்மானம் இருக்கிறபடியினாலே அந்த முழங்கால்கள் உள்ள பந்து கிண்ண மூட்டு உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட், மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான வேதனையோடு கூட, அப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே அவர் கடந்து வருகிறார். மனதுருக்கத்தில் மகத்துவமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது முழங்கால் பகுதியிலே தம்முடைய சுகமாக்கும் வல்லமையை, தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஊற்றுகிறார். ஓ, தேய்மானமாய் இருந்து அப்படி பலவீனமாய் இருக்கிறதான அந்த முழங்கால்கள் மூட்டு பகுதியிலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமாக்கு வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ சந்தேகப்படாதே. எப்பொழுது தேவனுடைய வல்லமை உடைய முழங்கால் பகுதியில் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதம் நடைபெறுகிறது, ஒரு அதிசயம் நடைபெறுகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே திஹாந்துரு பஸ்ஸகலரபே அகதிரஹோர பகதினி அந்தரதனகதனகந்தரா. மனநிலை பாதிக்கப்பட்டதான குழந்தையை உடையதான ஒரு தாயார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உன்னுடைய குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டதான 10 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளாய் இருக்கிறதான அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிப்பின் நிமித்தம் நீ மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருப்பதை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்பொழுது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதான அந்த குழந்தையின் மேல தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. அன்றைக்கு லேகின் பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்கி அவனுக்கு புத்தி தெளிவை உண்டாக்கினதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதே உன்னுடைய குழந்தையின் மேல் ஆண்டவராக சுகமாக்குற வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த தன்மை, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதான அந்த தன்மைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலே, அவருடைய சுகமாக்கும் வல்லமையினாலே இப்பொழுதே மாற்றப்படுகிறது, இப்பொழுதே மாற்றப்படுகிறது, இப்பொழுதே மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, நீ சுகத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், சுகத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க. உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஜனங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விண்ணப்பம் செய்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே,
ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்கள் பாஸ்டர் குணசேகரன், ஷகினா க்ளோரி தீர்க்க தரிசன சபை, வேளச்சேரி, சென்னை 42, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சொன்னதான வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். The Gospel Book of John, chapter 11 and verse number 40. 40வது வசனத்திலிருந்து நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அவருடைய சத்திய வசனத்திலிருந்து ஆராய்ந்து நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, யாரை நோக்கி சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்ததான ஒரு குடும்பத்தில் உள்ள மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். அந்த பெத்தானிய கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த குடும்பத்தினரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்த ஒரு குடும்பமாக நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் உள்ள மார்த்தாளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி மார்த்தாளிடத்தில் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது, அங்கே 39வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே லாசரு மார்த்தாளுடைய சகோதரன், மரியாள் மார்த்தாள் 2 பேருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஏற்கனவே கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு போனதான ஒரு நிகழ்வு அங்கே நிறைவேறி முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திற்கு கடந்து வருகிறார். அவர் முன்கூட்டியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த லாசருடைய வியாதியை குறித்து அங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அங்கே 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரு வியாதியாய் இருக்கிறார், சுகவீனமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அந்த நாட்களிலே செய்தி அனுப்பப்பட்டது. இந்த நாட்கள் போன்று அந்த நாட்களில் செல்போன் வசதியோ அதி விரைவு வேற எந்த விதமான வாகனங்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் இல்லாததான நாட்கள். அங்கே ஆட்கள் மூலமாக ஒருவேளை அவர்கள் சில குதிரைகளையோ இல்லை என்றால் மற்ற குதிரை சொல்லப்படுற கழுதைகளையோ பயன்படுத்தி கடந்து போயிருக்கலாம், இல்லை என்றால் கால்நடையாக கூட கடந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த லாசருடைய வியாதியை குறித்து அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது. அந்த செய்தியை கேட்டவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அவர் அந்த பெத்தானியா கிராமத்திற்கு கடந்து போகவில்லை. அந்த முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலே இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தார். அல்லேலூயா.
அன்பாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அன்பாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கையின் பிரகாரமாக அவர் உடனடியாக கிளம்பி அந்த பெத்தானியா கிராமத்திற்கு போயிருக்க வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி நமக்கு செய்து வருமானால் நாம் மிகுந்த வேதனைப்படுவோம், மிகுந்த பதஷ்டப்படுவோம். அதற்காக நாம் தீவிரமாக போய் அவர்களை பார்க்க வேண்டும், கடந்து போய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனது பதறும். அதே போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே செய்தி சொல்லப்பட்டது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதை கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அந்த செய்தியை கேட்ட பின்பும் அவர் 2 நாள் தங்கியிருந்தார். அங்கே 2 நாள் தாமதமாகிறதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில அதிக தாமதமாக இருக்கிறதே, ஆண்டவரிடத்தில் அதிக நாட்கள் நான் செபித்து இன்னும் நான் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறேனே என்று சொல்லுகிறதான ஒரு வேதனையோடு கூட, ஒரு கேள்விக்குறியோடு கூட, ஒரு இருதயத்தில் அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இந்த வசனத்திலே பார்க்கிற பிரகாரம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே 2 நாள் தாமதம் பண்ணின நிமித்தம் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு சம்பவம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடைபெறும்படியாக தேவனுடைய ஆதீனத்திலே முன்குறித்து வைக்கப்பட்டபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 2 நாள் தாமதம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்று சில மாதங்கள், ஏன் சில வருடங்கள் கூட நீங்கள் வேண்டுகிற காரியத்திற்கு பதில் கிடைக்காதபடிக்கு தாமதமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த தாமதம், அது உங்களுக்கு அந்த தாமதத்தின் நிமித்தம் கேடான காரியம் ஒன்றும் நடைபெறாது. அந்த தாமதம் உங்களுக்கு நிச்சயமாகவே இன்னும் அதிக மகிமையான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும். அந்த தாமதத்திற்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். அவருடைய கிருபையை வெளிப்படுத்த போகிறார். அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் செய்கிற வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். அதற்கு பின்பாக தேவனுடைய மகிமையான காரியத்தை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர்கள் அங்கே உடனடியாக போகவில்லை. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்படியாக அங்கே தொடர்ச்சியாக அங்கே பேசுகிறதை, சம்பாஷணை நடைபெறுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கிளம்பி பெத்தானியா கிராமத்திற்கு கடந்து வருகிறதை குறித்து தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே, அந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 39வது வசனத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு, லாசருவை அடக்கம் செய்த கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை 39வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை லாசருடைய வாழ்க்கையிலும் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக
தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாளுக்கு அதை குறித்து சரியாக விளங்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சரியாக அவள் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த மாலை வேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல காரியங்களை, பல விஷயங்களை, உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நீங்கள் உங்களுடைய மாமிச கண்களை கொண்டு, உங்களுடைய இயற்கையான கண்களை கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலைகள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை உங்களுடைய மாமிச கண்களை கொண்டு, உங்களுடைய இயற்கையான கண்ணோட்டத்தின் நிமித்தம் அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஆமென். உங்களுடைய மாமிச கண்களை கொண்டு, இயற்கையான கண்களை கொண்டு, இயற்கையான சிந்தனை ஓட்டத்தின் நிமித்தம் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதான காரியங்களை நீங்கள் பார்த்து, நீங்கள் எதிர்மறையான ஒரு எண்ணத்திற்கு, எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். He is a wonder working God. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையிலே உங்களுடைய மனக்கண்களையும் உங்களுடைய விசுவாச கண்களையும் கர்த்தருடைய ஆவியான இந்த மாலை வேளையிலே திறக்கிறார். ஆமென். இங்கே அதுதான் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவர் அங்கே கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவள் இயற்கையான விதத்திலே, நேச்சுரல் திங்கிங், அவளுடைய சுயமான இயற்கையான சிந்தனை ஓட்டத்தோடு கூட, அவள் மாமிச கண்களோடு கூட அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிறபடியினாலே அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிறதான காரியத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவள் சொல்லுகிறார், இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அப்புறப்படுத்தும்படியா சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்து, ஒரு நன்மைக்காக ஜெபித்து, ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து நீங்கள் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலேயே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அவர் உங்களை பார்த்து கல்லை எடுத்து போடுங்கள். கல் என்பது ஒரு தடையை காண்பிக்கிறது. கல் என்பது அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவோடு கூட இணைந்து பிரயாணிக்கிறதான அப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஜீவியத்திலே இப்படிப்பட்டதான அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு உகந்ததில்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற, உங்களுடைய கர்த்தருடைய வெளிப்படுத்த போகிற அந்த மகிமைக்கு நீங்களே தடை கற்களாக மாறிவிடுவீர்கள். ஆகவே இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இந்த கல்லை எடுத்து போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன கல் தடையாய் இருக்கிறது, எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது, எந்த செயல்பாடுகள் இல்லை என்றால் வாழ்க்கையில காணக்கூடிய என்ன சுபாவங்கள், என்ன விதமான வாயின் வார்த்தைகள், எவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை
அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய வல்லமையினாலே அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவைகள் தடையாய் இருக்கிறது என்னது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அப்புறப்படுத்தும் பொழுது, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எடுத்து போடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற வல்லமை, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும்படியாக செய்கிறதான அந்த மகிமையினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அது வெளியரங்கமாக வெளிப்படும். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களை நீங்கள் அப்புறப்படுத்தும்படியாக உங்களை தேவன் நெருக்கி ஏவுகிறார். அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறும், அதிசயம் நடைபெறும். நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான ஈவுகளை, நன்மையான ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளை உங்களோட பேசுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆண்டவர் அங்கே மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மார்த்தாளிடத்திலே மீண்டுமாக நினைவூட்டுகிறார். ஏற்கனவே ஆண்டவர் அங்கே பேசியிருக்கிறார், மீண்டுமாக அதை நினைவூட்டுகிறார். இந்த மாலை வெள்ளம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, உங்களிடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே இதற்கு முன்பாக சொல்லிய வார்த்தைகளை, ஏற்கனவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசின காரியங்களை, ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதான காரியங்களை குறித்து மீண்டுமாக உங்களுக்கு அவர் நினைவூட்ட விரும்புகிறார், நினைவூட்டு கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் என்னோடு கூட ஏற்கனவே பேசியிருக்கிறாரே, எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி அவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரே என்பதை குறித்து நீங்கள் நினைவு கூர்ந்து, தேவனை பற்றி கொண்டிருக்கிற உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படியாக நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த நாளிலே பார்த்ததான யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின் பிரகாரமாகவே நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு தேவன் தரப்போகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். யோபு 42:2 தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா தடைகள் கல் போன்று காணப்படுகிற எல்லா காரியங்களும் அகற்றி போட்டு உம்முடைய அதிசயங்களை செய்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரத்திலும் ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியாக செபிக்கிறோம். பார்த்த ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். என்னுடைய தொடர்ச்சியை மீண்டுமாக வருகின்ற வாரம் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தில் வெளிச்சத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இம்மட்டுமாக ஜாய் டிவி மூலமாக
தேவனின் மகிமை நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நாங்கள் ஷெகிலா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகிலா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், புதிய எண் 10, மர்ஃபிதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே நாங்கள் பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுடைய சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 12:30 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் சுகமளிக்கும் விடுதலையின் ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம், அழைக்கின்றோம். ஆமென்.